இதில் 4வது பாடம் பார்க்க போகிறோம். மீனுவின் வண்டி. மீனுவோட வண்டி. மீனுவுக்கு புதிய மிதிவண்டி கிடைத்தது. அவள் துள்ளி குதித்தாள். புதுசாக 2 வீலர் சைக்கிள் கிடைக்குதுப்பா. துள்ளி குதிக்கிறாள், சிரித்தாள், மகிழ்ந்தாள். இதனை பழைய 3 சக்கர வண்டி பார்த்து அது என்ன நினைத்திருக்கும்? 3 சக்கர வண்டி குட்டிஸில் நீ வச்சுருப்பீல, அதை பார்த்து என்ன நினச்சிருக்கோம்? அப்பா வண்டி ஓடுது, வேகமாக போ டொர் டொர் அப்படிங்கிறான். என் வண்டி வேகமாக போகுது. 3 சக்கர வண்டியில் அந்த பிள்ளை இப்படிலாம் ஜாலியாக இருந்துச்சாம்மா. 3 சக்கர வண்டியில் ஒருக்கா கீழே வேற விழுந்துட்டான். எனக்கு சின்ன காயம்தான் இருந்தாலும் ஓட்டலாம், சின்ன காயம்தான் இருந்தாலும் நான் வண்டி ஓட்டுவேன். மீனும் துணிச்சலான பெண்ணு சைக்கிள்னு நினைக்குது. ஒரு நாள் மழை பெய்தது. மழையில் ஓட்டாதே என்றார் பாட்டி. நீ கேட்கவே இல்லை. இருவரும் மழையில் நனைந்தோம். என் சக்கரங்களில் சேறு அப்பியது. மழை நீரில் கவிழ்ந்தேன். நீ என்ன சொன்னாய் தெரியுமா? என் வண்டி நீச்சல் அடிக்குது. இதெல்லாம் 3 சக்கர வண்டி நினைக்குது. இது சுத்தமாகிவிட்டது. பாட்டி 3 சக்கர வண்டி மலையில் நனைஞ்சங்காட்டி சேரானங்காட்டி கழுவி விடுறாங்க. நீ என் நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லி இந்த மீனு 3 சக்கர வண்டியை கொஞ்சுது. மீனும் என் நண்பன், மிதுன் என் நண்பன். மிதுன் என்னோட நண்பன். அவனும் உன்னுடன் வண்டி ஓட்டுவான். இருவரும் போட்டி போட்டு ஓட்டினீர்கள். அப்போது என்ன நடந்தது? சிரித்து சிரித்து என் சக்கரமே சுழன்று போனது. நிறுத்து. மன்னிச்சிரு தாடி மாமா. ஆடு வருது. ஆட்டு மேலே வண்டியை ஏற்றிட்டாங்க. அதை பார்த்துட்டு ஆட்டை என்னன்னு கூப்பிட்றா? தாடி மாமா. இரவில் நீ தூங்குவாய். நாம் இருவரும் தெருவில் செல்வதாக நான் கற்பனை செய்வேன். தூங்குறம்போது கூட இந்த 3 சக்கரம் நம்ம 2 பேரும் இந்த பாப்பாவோட வெளியில் சுற்றுற மாதிரியே நினச்சிக்கிற மாமா. சரியா? என்னிடம்தான் ஓட்டி பழகினாய். இப்போது நீ வளர்ந்து விட்டாய். புதிய மிதிவண்டியில் செல்கிறாய். அதில் எனக்கு மகிழ்ச்சியே. நான் பழைய பொருள் ஆகிவிட்டேன். இனி உன் நினைவுகளோடு இருப்பேன். பழைய பொருட்கள் இருக்கும் கடைக்கு செல்கிறேன், போய் வருகிறேன், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 சக்கர வண்டி போகுதாம்மா. சரி, அப்போ இதில் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாம்டா. ஒவ்வொரு தொடரிலும் 1, 2, 3வது சொற்களுக்கு அடிக்கோடி இருங்கள், விடை கிடைக்கும். முதல் மீனும், 2வது ஓடி அடுத்தது தொட்டு பார்த்து கூறினாள் அப்படிங்கிறத எடுத்து எழுதினோம்னா 3 மீனும் ஓடியே இல்லை, ஓடி தொட்டு பார்த்து கூறினாள் அப்படிங்கிற சென்டென்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஓடியே இல்லை, ஓடி. சரியா தங்கம்? இதோட இந்த லெசன் முடியுது.